ராமநாதபுரம் மாவட்டம் சேதுராஜபுரம் கிராமத்தில் கஞ்சம்பட்டி ஓடை காட்டாற்று வெள்ள நீர் இழுத்து செல்லப்பட்ட பாலத்தை கிராம இளைஞர்கள் முன்வந்து சீரமைக்கும் களப்பணியில் ஈடுபட்டுள்ளனர். இதுகுறித்த கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் மணிகண்டன் வழங்க நாம் கேட்கலாம். வணக்கம் மணிகண்டன், இந்த செயல் கிராம மக்களிடையே எந்த அளவுக்கு வரவேற்பு பெற்றிருக்கு? கிராம மக்கள் தரப்புல என்னென்ன கோரிக்கைகள் வைக்கிறாங்க? விவரங்கள். வணக்கம் அர்னேஷ். ராமநாதபுரம் மாவட்டம் சாயல்குடி அருகே உள்ள சேதுராஜபுரம் முச்சிநத்தம் கிராமத்திற்கு இடையே கடந்த சில தினங்களுக்கு முன் பெய்த தொடர் மழையால் காற்றாற்று வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டு சாலை துண்டிக்கப்பட்டது. மேலும் சேதுராஜபுரம் முச்சிநத்தம் கிராமங்களுக்கு இடையே உள்ள கஞ்சம்பட்டி ஓடையில் தொடர்ந்து 4வது நாளாக வெள்ள நீர் வடியாத நிலையில் சேதுராஜபுரம் கிராமத்தில் இருந்து உச்சிநத்தத்தில் உள்ள அரசு பள்ளியில் பயின்று வரும் மாணவிகளுக்கு தற்போது அரையாண்டு தேர்வு நடைபெற்று வரும் நிலையில் மாணவர்களின் நலன் கருதி சேதுராஜபுரம் கிராம இளைஞர்கள் தாமாக முன்வந்து வெள்ள நீரில் அடுத்து செல்லப்பட்ட சாலை பாலங்களையும் தற்காலிகமாக சீரமைக்கும் பணியில் ஈடுபட்டு வந்தனர். அப்போது பள்ளிக்கு சென்ற மாணவிகளை கைத்தாங்கலாக தூக்கி சென்றும் பள்ளிக்கு அனுப்பி வைக்கும் நிலையில் ஈடுபட்டு வந்தனர். தொடர்ந்து ராமநாதபுரம் மாவட்ட ஆட்சியர் பேரளவில் மட்டும் சில கிராமங்களுக்கு ஆய்வுக்கு செல்கிறார். ஆனால் தங்களது கிராமம் சேதுராஜபுரம் உச்சிநத்தம் உள்ளிட்ட வெள்ள நீரால் கடுமையான பாதிக்கப்பட்ட கிராமங்களை இதுவரை எந்த ஒரு மாவட்ட ஆட்சியரும் அதிகாரிகளும் நேரில் வந்து ஆய்வு செய்து அதற்கான பணிகளை இதுவரை துவங்கவில்லை. இதனால் தங்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளோம். அதிகாரிகள் விரைந்து வந்து கிராமத்தில் நேரில் ஆய்வு செய்து வெள்ள நீரில் பாதிக்கப்பட்ட இடங்களை கண்டறிந்தும் வெள்ள நிவாரணம் வழங்க முன்வர வேண்டும். இதுபோன்று தாங்கள் அன்றாட தேவைகளுக்கு உச்சிநத்தம் கிராமத்திற்கு செல்வதற்கு நிரந்தரமாக மேம்பாலம் அமைத்தர வேண்டும் என கோரிக்கை வைத்துள்ளனர். கூடுதல் விவரங்களுக்கு நன்றி மணிகண்டன்.